இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல். லாஸ்ட்டாக நம்ம 29வது எபிசோட ரிவ்யூ பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக அது 28வது எபிசோடோட ரிவ்யூ. ஓகேங்களா? அது நான் தம்ப்நெயிலில் கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டேன். நான் அதை கரெக்ட் பண்ணிடுறேன். அண்ட் இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எபிசோட் நம்பர் 29 and 30. இந்த எபிசோட்ஸை பற்றி நம்ம ஓவரால் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஏன்னா இது 2 செக்மெண்ட்டும் மர்ஜ்டு செக்மெண்ட். ஸோ அதனால் நான் அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறேன். நம்ம தொண்டியில் முல்லை பார்த்திங்க அப்படின்னா ஆதி குணசேகரனுக்கு கான்ஃபரன்ஸை கனெக்ட் பண்ணி சம்பந்தம் பேசி முடித்து அப்படியெல்லாம் ஆகும் பொழுது மீன்வயல் நம்ம சொந்தக்காரங்க அந்த போஸ்டர் பெரியசாமியோடைய புதல்வி திருமதி, அதாவது மதிப்பிற்குரிய திருமதி அறிவுக்கரசி அப்படிங்கிற கேரக்டர், அதாவது நான் வடிவுக்கரசின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க பேர் அறிவுக்கரசியாம். அந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா சடனாக ஏஜிஎஸோட ஹவுஸுக்கு போகுது. ஓகேங்களா? ஆதி குணசேகரனோட ஹவுஸுக்கு போகுது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 மருமகளும் அந்த ரேக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை ரேக்கிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நிறத்தை வச்சு கேலி பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இவங்கெல்லாம் பெண்கள் போராடுறாங்களாமா. ஓகேங்களா? அந்த பெண் உரிமைக்காக போராடுற 4 பெண்கள் அதுக்கு அப்படியே டிரான்ஸ்வர்ஸாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஓகேங்களா? ஆண்களையே தன்வசப்படுத்தி முதிர்கன்னியாக இருந்து குடும்பத்தை ஒத்தால ஹேண்டில் பண்ணுற ஒரு சிங்கப்பெண். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல அறிவுக்கரசியோட பிக்கஸ்ட் ஃபேனாக மாறிட்டேன். ஏன்னா அந்த 4 பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் விஷயமே இல்லைங்கிற மாதிரி. அதாவது நம்ம தண்ணிக்கான ஈஸ்வரியாக இருக்கட்டும், ரேணுகாவாக இருக்கட்டும், நந்தினியாக இருக்கட்டும், நம்ம ஜனனியாக இருக்கட்டும், அவங்க 4 பேருமே போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே போராட்டமும் கிடையாது, போராட்டமும் கிடையாது. அப்படியே ஆள் கெத்தாக இருக்குது. ஆனால் அதை பிடிச்சி நிறம் வச்சு ஒன்று ட்ரிகர் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு ஸ்லீப்பர் ஷாட் கொடுக்குற மாதிரி, ஏன் வெளிநாட்டில் பிச்சைக்காரன் கூட தான் வெள்ளையாக இருப்பான் அப்படின்ட்டு கரிகாலனை நோஸ் கட் பண்ணுற மாதிரி அந்த 4 பேரை நோஸ் கட் பண்ணும் பொழுது அப்படியே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓவர்லோடட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அறிவுக்கரசியோட பிக்கஸ்ட் வருகை, அந்த வருகைக்கு நான் இப்போ ஃபேன் ஆகிட்டேன். அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் பேரழகின்னு ஒரு சீரியல் வந்துச்சு இல்லைங்களா, கலர்ஸ் தமிழில். அந்த சீரியலில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கருப்பாக இருக்கிற பொண்ணை ஹீரோயினியாக வச்சு அவங்கள வச்சே கதையை கொண்டு வந்தாங்க. அதை பார்த்து தான் நம்ம விஜய் டிவி பாரதி கண்ணம்மான்னு ஒன்று இது பண்ணாங்க. அதுக்கடுத்து அதை பார்த்து தான் சன் டிவியில் சுந்தரின்னு ஒன்று உருவாக்குனாங்க. பேரழகி போட்டது. அதுமாரி அந்த பேரழகியே இந்த படத்தில் இந்த சீரியலில் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா படத்தோட பிஜிஎம்லாம் போட்டு சீரியலில் படத்தோட பிஜிஎம் போட்டு அது படம் மாதிரி ஆக்கிட்டாங்களா, அதனால் எனக்கு படம் வந்துருச்சு. 2வது எதிர்நீச்சலுங்கிறது திரைப்படம் நாகேஷ் அவர்கள் நடித்ததும் இருக்குது, நம்ம சிவகார்த்திகேயன் நடித்ததும் இருக்குது. ஸோ ஐம் சாரி. இருந்தாலும் இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறதுல இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் கேரக்டர் நேம் இஸ் அறிவுக்கரசியே இவ்வளோ அழகா இப்படி இப்போ இருக்கிறப்ப, இவ்வளோ கம்பீரமாக இருக்கிறப்ப, அன்புக்கரசிக்காக நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அன்புக்கரசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரும். ஓகே ஃபைன். அது அப்படியே ஓரங்கட்டி வச்சுருவோம். இப்போ சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உள்ளே போனோடனே நேராக விசாலாட்சிக்கிட்ட போயிடுது. சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமில் வச்சு பேசுது. ஓகேங்களா? பேசிட்டு இந்தமாரி திரும்பி குணசேகரனுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட, அம்மா நான் இதுமாரி சரியாக தான் முடிவெடுத்திருக்கேன், நம்ம தர்ஷனுக்கு இந்த பெரிய சம்பந்தம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேசும்பொழுது கலந்துரையாடி ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா விசாலாட்சி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்தமாரி தர்ஷனுக்கு இப்போ பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்பொழுது அந்த 4 பேர் கொண்ட அந்த சிங்க பெண்கள் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சியின் உச்சத்துக்கு போயிடுது. என்னத்த அந்த சின்ன பையலுக்கு எதுக்கு இப்போ கல்யாணம் அப்படி இப்படின்னு ஆளுக்காளு ஒன்று பேச, அதாவது ஒரு பொண்ணுன்னா காலேஜ் முடித்த கையோடு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அது தப்பு இல்லை. காலேஜ் படிக்கும்போது வேறு எந்த பையனோல்ட்டையும் பேசக்கூடாது. அப்படி பையன்கிட்ட பேசுனா அந்த நம்பரை பிளாக் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா காலப்போக்கில் அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றிடணும். இல்லைன்னா இப்போ என் காலேஜ் லைஃப்ல எனக்கு நடந்த சம்பவத்தையே சொல்கிறேனே, எனக்கே தான் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுனுச்சு.
அதுவா தான் என்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுச்சு. நான் வந்து அத அக்செப்ட் பண்ணிட்டேன். அது ஏன்டா அக்செப்ட் பண்ணணும்னு இன்ன வரைக்கும் ரெக்ரெட் பண்ண முடியாம இருக்கிறேன். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா போயிட்டுருந்துச்சு. அவங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாரோட நம்பர்லேருந்து எனக்கு கால் வரும். அ என் நம்பர அவங்க ஃபேமிலில உள்ள எல்லாருமே தான் சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. நடுவுல அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி வந்துருச்சு. என்ன பொறுப்புணர்ச்சி என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்ததுனால, அதுக்காக பிரிட்டெண்ட் பண்றதுக்காக பிளஸ் தன்னோட பொண்ணுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2 பொண்ணு, 1 பையன். ஓகேங்களா? அந்த 2 பொண்ணுங்களையுமே புரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக, அவர் வந்து இந்த மாரி என் நம்பர வந்து புடிச்சு பிளாக் பண்ண வச்சுட்டாரு. மேற்கொண்டு அவங்க அம்மா சப்போர்ட்டும் வேற. ஸோ இந்த மாரிலாம் நடக்கும்போது, அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான். என் மேல அப்பயே லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, எல்லாம் சேர்த்து குத்தா குத்தி அனுப்பிச்சாய்ங்க. ஓகேங்களா? அந்த மாரி எனக்கு நடந்துச்சு. மேபி அதே மாரி ஏன் அந்த பொண்ணு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு, சீக்கிரமா வாழ்றவங்கலாம் இருக்கிறாங்க. இல்லையா? அப்படி இருக்கிறப்ப, இது காலகாலமா பெண்களுக்கு நடக்குது. என்ன? அப்பயெல்லாம் வந்து அந்த பொண்ணும் அத சம்மதிச்சு, அது பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல பசங்க வாழ்க்கையில விளையாண்டுட்டு, இந்த மாரி கல்யாணம் பண்ணிட்டு சேஃப் அண்ட் செக்யூரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப, இவன் தர்ஷனோட முடிவும் எனக்கு தெரிஞ்சு நியாயமா தான் படுது. தர்ஷனுக்கு குணசேகரன் பண்றது நல்லதா தான் படுது. 2வது பரோல்ல வர்றதுக்கு வாய்ப்பா இருக்குல்ல. ஸோ ஓகே, இந்த மாரி ஏதாவது பண்ணா தான் வர முடியும். அன்புக்கரசி கேரக்டர வச்சு தான் நம்ம இது பண்ணணும். அது வந்து ஏன்னா 50% வந்து எனக்கு கரெக்ட்டுன்னு தான் படுது. என்ன? அவன் வாழ்க்கையோட டிப்ரஷன்ல இருக்கான். அவனுக்கான ஒரு பெர்சன் வேணும். கண்டிப்பா அவனுக்கான ஒரு பெர்சன் வேணும். ஏன்னா, அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க ஏதோ கோல்ஸ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ கொடைக்கானலுக்கு வந்து அம்மாவும் பொண்ணுமா போயிட்டாங்க. அவனுக்கு சரியா கேர் பண்றதுக்கு யாரும் இல்ல. அவனுக்கான ரைட் பெர்சன் இங்க யாருமே இல்ல. என்ன சித்தப்பன் என்னென்னமோ சொல்லலாம். அதெல்லாம் வந்து வாய் வார்த்தையா சொல்லலாம். இருந்தாலும் நம்ம என்ன மாரியான சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு இன்னொரு நபர் வேணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது தர்ஷனுக்கு இப்ப எத்திக்கலி கரெக்ட்டான ஒரு விஷயம் தான் நடக்குது. ஓகேங்களா? அத வந்து வரவேற்கணும். அத விட்டுட்டு இவனுங்க சரி விடுங்க. அந்த அன்புக்கரசிங்கிற கேரக்டர வச்சு தான் நான் டிசைட் பண்ணணும். 50% வந்து தர்ஷனோட பாயிண்ட்லேருந்து கரெக்ட்டா தான் என் கண்ணுக்கு படுது. ஓகேங்களா? ஏன்னா 6 மாசமா நீ வந்து அவன விட்டுட்டு நீ தர்ஷினி தான் முக்கியம்னு சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு நீ போவ. அவன அம்போன்னு விட்டுருவ. இப்போ வந்து தாய் பாசம் அப்படின்னா க சரிப்பட்டு வராதுல்ல. இத தான் வந்து தர்ஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தர்ஷன் அண்ட் வந்து ஈஸ்வரி. உள்ள இருக்கிற கான்வர்சேஷன் அப்படியே அவன் வந்து இந்த மாரி தர்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கான். என்ன, "நீ என்ன இப்ப என்ன வந்து கண்ட்ரோல் பண்ற? ஏன் நீ மட்டும் உன் வாழ்க்கைய வந்து உன் இஷ்டத்துக்கு வாழணும்னு நெனைக்கிறீல்ல? அதே மாரி தானே எனக்கும். அதே வைராக்கியம் தான் எனக்கும்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லி அவன் பேசுறதுல வேலிடான பாயிண்ட் இருக்கு. ஏன் மேரேஜ் எல்லாம் வந்து 22, 23 வயசுல பசங்க பண்ணக்கூடாதா? இல்ல எனக்கு தெரியல. சரி 24 வயசுன்னே வச்சுப்போம். 24 வயசு தானே மேரேஜுக்கான வயசு. பண்ணலாம் தானே! தப்பில்ல தானே! ஏன் நீங்கலாம் உங்க உங்க சின்ன வயசு காலகட்டத்தில எங்க தாத்தாக்கெல்லாம் 20 வயசுலயே கல்யாணம் நடந்துச்சு. இதே எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் 28 வயசுல கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அந்த அந்த டைம்ல 25 வயசுல கல்யாணம் பண்ணாலுமே தப்பு இல்ல. அப்படி இருக்கிறப்ப கரெக்ட்டு தான். கரெக்ட்டு தான். ஏன் 2கே கிட்ஸ் எங்க 2கே ஜெனரேஷன்லயே வந்து என்னோட 1 வயசு கூட இருக்கிறவங்களே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களே! 24 வயசுலயே கல்யாணம் பண்ணி, இப்ப ஒரு பெண் குழந்தையே பெத்திருக்காங்களே! கல்யாணம் எப்போ வேணாலும் பண்ணலாம். அதாவது ஒரு பயாலஜிக்கல் ஏஜ் நான் சொல்றது ஆஃப்டர் 21க்கு சொல்றேன். ஆஃப்டர் 21க்கு அப்புறம் பசங்க, பொண்ணுங்க 2 பேருமே மேஜர் தான். என்ன? அந்த கன்செர்ன் கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, கல்யாணங்கிறது லீகல் தான். என்ன? அப்படி பார்த்தா சரி உடனே எல்லாம் சொல்றாங்க. "ஏன்டா உன்ன பெத்தவடா அவ. நான் உன்ன பெத்தவடா. அப்படின்னா, நீ அப்ப சரியான ஆதரவு இருந்திருக்கணும். ஒரு அரவணைப்பு இருந்திருக்கணும். நீ உன் இஷ்டத்துக்கு வந்து நீ தர்ஷன உதறி தள்ளிட்டு, நீயும் தர்ஷினி மட்டும் கொடைக்கானல்ல போயிட்டு, அ அச்சீவ் பண்ண போறேன், சாதிக்க போறேன்னு போனா, என்ன அர்த்தம்? அப்படிங்கிற எனக்குள்ள ஓடிட்டு இருந்த விஷயம். ஓகேங்களா? அப்ப தர்ஷனுக்கு இது அமையறது கரெக்ட் தான். நான் நெனச்சேன், நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். தர்ஷனுக்கு ஒரு பெரிய பிளாக் ஒண்ணு இருக்கு. பெரிய சீன் பிளாக் ஒண்ணு இருக்கு. ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இந்த மாரி பெண்ணாதிக்கம் கொண்டவங்க, அதாவது பெண்களால் உதறி தள்ளப்பட்ட ஒரு ஆணுடைய கதைய எடுத்து சொல்ல போற மாரியான ஒரு ரெப்ரசன்டேஷனா நான் வந்து இந்த இடத்துல நம்ம தர்ஷன பார்க்குறேன். மீன்வைல் அப்படி இருந்தாலும், அவன் காலேஜ்ல ஒரு பொண்ண லவ் பண்றான். அந்த பொண்ணுக்கு என்ன கதி ஆவப்போதுன்னு தெரியல. அது வேற எனக்கு பயமா இருக்கு. அதாவது எனக்கு ஒரு பொண்ணு செஞ்சத, இப்ப அவன் வந்து ஒரு பொண்ணுக்கு செய்ய போறான்.
என் ரியல் லைஃப்பில் ஒன்று நடந்துச்சு. அது அங்கே ஃபிக்ஷனாக பார்க்கும்போது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்ஸாக இருக்குது. அந்த இடத்துல எனக்கு தர்ஷனை பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, எல்லாத்தையும் விட்டு தொலைவோம். இப்போ சீரியலை கதைக்குள்ளே வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கட்ட நடவடிக்கையா வில்லனிசத்தோட பீக்ல இப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்குல்ல, அறிவுக்கரசி. இதோடைய ஆட்டத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் எதிர்நீச்சல்ல ஜான்சி ராணின்னு ஒன்று இருந்துச்சு, சும்மா பட்டையை கிளப்புனுச்சு. இப்போ அறிவுக்கரசின்னு ஒன்று வந்துருக்குது. இது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் வந்து இதை பார்த்த உடனே நம்ம அந்த 4 பேர் கொண்ட சிங்கப்பெண்கள் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சாருபாலாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஒரு அனலைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுது. அண்ட் வந்து அதுவும் வந்து மீட்டிங்லாம் பேசுது. மீன்வைல் அப்கமிங்கில் ஆதிரை செல்வியோட கல்யாணம் அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வரும்பொழுது சாருபாலாவோட ரோல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ சின்ன சின்னதாக தான் காட்டுறாங்க, பிட்டு பிட்டாக தான் காட்டுறாங்க. அதனால் அந்த ரோலுக்கு இன்னும் அதாவது ஸ்கோப் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் மக்களே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 30வது எபிசோடில் இருக்கிற அந்த லாஸ்ட் நான் 29வதுலேருந்து அப்படி கண்டினியூட்டியாக சொன்னேன் இல்லைங்களா, 30ல் தொடரும்னு போட்டு ஈக்கோ வைப்பாங்களே, அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரியும் தர்ஷனும் சண்டை போட்டுட்டு ஈஸ்வரி அழுது மனம் நொந்து தன்னுடைய அந்த கோசிஸ்டர்ஸ்ட பேசும் பொழுது சடனாக விசாலாட்சி வந்து ஐயோயோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கதறுது. அதோட தொடரும்னு போட்டாங்க. 31வது எபிசோடுக்கு லீடு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த ப்ரொமோவில் பார்க்கும் பொழுது தெரியுது ஞானம் அவன் எல்லாம் வராங்க. பார்ப்போம், சீரியலில் மொத்தமாக பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகேங்களா? 4 பேர் வந்து எப்படி இருந்தாலும் தர்ஷனுக்கு வந்து ஒரு நல்ல அதாவது தர்ஷனோட கல்யாணத்தை வந்து தடுத்தே ஆகணும், நிறுத்தியே ஆகணுங்கிற குறியில் இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. என்ன, நன்றி, வணக்கம்.